So for class 10 exercise 2.6, a man repays a loan of 65,000 by paying rupees 400 in the first month and then increasing 300 every month. 65,000 he is getting. First month வந்து 400 கட்டுறாங்க. அடுத்த மந்த்து இன்க்ரீஸிங் 300னா he is paying 700. இங்கே ஒரு 400, இங்கே ஒரு 300, 700. Again increasing 300, so 1000, then 1300 and so on. How long நாவே டைம் எவ்வளோ மந்த் ஆகுது. ஸோ n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n ஃபார்முலா என்ன? L minus a by d plus 1. இங்கே வந்து லாஸ்ட் டேர்ம் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து 65, இது வந்து லோன் அமௌண்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் 400 d, ஸோ a plus d, a plus 2d எட்ஸெட்ரா அப்படிங்கிறப்போ யூ ஆர் கெட்டிங் 400, 700, 1000 எட்ஸெட்ரா. தென் இது எவ்வளோ மந்த் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப் டு n டேர்ம்ஸ். ஸோ அப் டு n டேர்ம்ஸுங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா Sn equal to n by 2 bracket 2a plus n minus 1 into d. அந்த Snோட வேல்யூ தான் ஹியர் இட் இஸ் கிவன் 65,000. Repays a loan of 65,000. ஸோ இங்கே 65,000 இந்த ஃபார்முலா எழுதிக்க. என்னோட வேல்யூ தெரியாது. ஏ தென் டிஃப்ரென்ஸ் வந்து 300. எவ்ரி மந்த் ஹீ இஸ் இன்க்ரீஸிங் 300. ஸோ n we don't know. Multiply by 2, then take இந்த 2 வந்து இங்கே வந்துடும். denominator it is coming to the numerator, then take n inside. இந்த n இந்த 300 உள்ள எடுத்துட்டு வா. 300 into n, 300 and n, then 300 into 1, அதுதான் இங்கே எழுதியிருக்கு. தென் 500, 300 and n, take n inside. இதுவும் உள்ள எடுத்துகிட்டு வந்துடு. ஸோ த்ரூ அவுட் இருக்கிற ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன். 2 0 காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு இது இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3,900. தென் இது வந்து ஆட் ஆர் செப்பரேட் 5. ஸோ 6560 மல்டிப்ளை பண்ணுறப்ப இது வரும், மைனஸ் பண்ணுறப்ப இது வரும். இந்த மிடில் டேர்ம் ஆல்வேஸ் ஃபார் கிரேட்டர் நம்பர். இதில் எது கிரேட்டர்? 65 தான் கிரேட்டர் இல்லையா? கம்பேரிங் வித் 60, 65 இஸ் கிரேட்டர். இந்த 3 என்ன கீழே எழுதணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ 3n + 65 n minus 20. ஸோ இங்கே மைனஸில் வரும், ஃப்ராக்ஷனில் வந்தால் n நாட் வேலிட். ஸோ ஹோல் நம்பர் இது n equal to 20. ஸோ த மேன் ரீபேஸ் த லோன் ஆஃப்டர் 20 months கழித்து த மேன் ரீபேஸ் த லோன்.